வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த நீர்நிலைகள் எல்லாம் ஏன் ஒரு மேடை மேலே ஒரு மரத்துக்கடியில் ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி இதனுடைய தோற்றத்தை பார்ப்போம். அது விநாயகர் என்பது ஆசிவகத்தினுடைய குறியீடு, அதனுடைய சின்னம். ஆசிவகம்னா என்னன்னா மெய்யியல் கோட்பாடு. மெய்யியல் கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மதங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் தோன்றுவதற்கு முன்னதாக ஒரு 10-12,000 வருஷம் வச்சுங்க, அதுக்கு முன்னாடி இந்த வாழ்வியல் முறையோட இணைந்த ஒரு மதம், ஒரு சமயம் அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது மெய்யியல் கோட்பாடு அப்படிம்பாங்க. மெய்யினா உடல், இயல்பாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த அண்டவெளிக்கும் அதனுடைய இயக்கங்களும், நம்ம உடம்புடைய இயக்கங்களும், நம்ம உடம்புக்குள்ள இருக்க நம்மளுடைய மனம், உளவியல், இது எல்லாத்துக்குமே ஒரு இயக்கத்திற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்த மெய்ஞானத்தின் மூலமாக யோகம் தவம் செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க, உணர்றாங்க. சாதாரணமாக எல்லாருமே முடியும். அதனுடைய ஒரு அடையாளமாக, ஒரு சின்னமாக 5 புலன்களை கொண்ட உருவமான யானை தான் அது தேர்வு செய்கிறாங்க. இப்போ யானை எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் கோயிலெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆசிவகத்தில் வந்த அந்த சித்தர்களெல்லாம் தான் நம்ம ஐயனாராக வணங்குறோம். அந்த சித்தர்களில் வந்த கடைசி ஐயனார் தான் ஐயப்பன். உலகம் பூரா நம்முடைய சித்தர்கள் பயணிக்கிறாங்க. எப்படி பயணிக்கிறாங்கன்னா, செட்டியார்கள் வாணிபம் பண்ணுறதுக்கு நாவலந்தேயன் சொல்லக்கூடிய குமரி கண்டத்திலிருந்து கப்பல்களை கட்டி நம்ம இங்கே விளையக்கூடிய உணவுப் பொருட்களையும் மற்றும் ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய இந்த மிளகு, லவங்கம், பட்டை, இந்த மாதிரி பொருட்களை உலகம் எங்கும் வியாபாரத்திற்காக பயணிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு துணையாக நம்ம சித்தர்கள் போகிறாங்க. சித்தர்கள்னா அறிவில் நிறைந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள். இவங்க பயணிக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் உணவுக்கும் ஒரு ஆதாரம் தேவை. அதனால இவங்க செட்டியார் கூட சேர்ந்துவாங்க. செட்டியாருக்கு கடல் பயணத்தில் போகும்போது வானத்தை பார்த்து, திசைகளை பார்த்து, புயல், வெள்ளம், இந்த காற்று, மழை, இந்த சீசன், கடல் ஓதங்கள் எப்போ ஏறும், எப்போ நீர், இந்த கடலில் உள்ள நீர் ஓட்டங்கள் திரும்பும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கும், அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அந்த பகுதியில் உள்ள மூலிகை, இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய மருத்துவ பொருட்கள், இதெல்லாம் சொல்றதுக்கும், மற்றும் அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு சொல்லக்கூடியது. ஆசிவகம் என்றாலே மக்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக மாற்று வழி இல்லாமல் தெல்ல தெளிவான மடை திறந்த வெள்ளம் போல் தீர்வை சொல்லக்கூடிய இடம். அதுக்கு பேர் தான் ஆசிவகம். ஆசு ஈவு அகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல போய் நிறைய பார்க்கலாம். பேராசிரியர் நெடுஞ்செழியன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி போறவங்க அங்க போய் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போனோன்னா ஒரு நீர்நிலைகளை தேர்ந்தெடுப்பாங்க. அல்லது இவங்களே ஒரு குளத்தை வெட்டி அங்க ஒரு மேடை அமைத்து ஒரு குட்டி அணை சிலையை அங்க வச்சுட்டாக்க, இந்த இடத்துல தமிழ் சித்தர்கள் இருக்காங்க. பரதகண்டம் என்று சொல்லக்கூடிய, பரதகண்டம்னு எப்படி பேர் வந்ததுன்னா, பாரத தேசம் வந்து பரதன் ஆட்சி செஞ்சதுனால சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. பரதவர்கள் என்ன, மீன் பிடிக்கிறவங்க, கடல்ல போறவங்கன்னு அர்த்தம். கடலோடிகள், திரை மீள கடல்ல போயிட்டு பயணம் பண்ணிட்டு வரவங்க, கடல்ல போய் வாணிபம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பொருத்தம். அங்கிருந்து வந்தக்கூடிய சித்தர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இது அமைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல தமிழகத்தில், அதாவது நாவலந்தேயம் சொல்லக்கூடிய குமரி கண்டத்திலிருந்தும், அப்புறமா இலங்கை, தமிழகம், இங்கேருந்து வரக்கூடிய சித்தர்கள் இங்கே இருக்காங்க. அவர்களிடம் சென்றால் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும், வான் அறிவு, எப்போ மழை வரும், நீர் மேலாண்மை எப்படி செய்கிறது, விவசாயம் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் செய்வாங்க. இவர்களுக்கு அங்கெல்லாம் போய் மெசபடோமியா என்று சொல்லக்கூடிய யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் நதி பாயக்கூடிய இடத்துல இந்த பாலைவன பகுதிகளில் தான் 11 மாதங்களுக்கு மேகம் தெளிவாகவே இருக்கும், மேகமூட்டம் இல்லாமல் இருக்கும்.
விநாயகரை பிள்ளையாரை பார்த்துட்டாங்கன்னா இங்கே வந்து தமிழ் சித்தர்கள் இருக்காங்க, இங்கே போனால் நம்மளுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கூட அவங்க வந்துட்டு இணக்கமாயிருவாங்க. பிரச்சனையெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, சண்டை பம்பெல்லாம் அப்போ கிடையாது. அப்படி இருந்தது. அப்படி இந்த ஆசீவகம் பரவிய பகுதி தான் ஆசியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசியம் பரவிய பகுதி தான் ஆசியா கண்டம் சொல்லப்படுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரஷ்யால இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரைக்கும் அத்தனையும் கிழக்காசிய நாடுகள், மத்திய ஆசியா, இதெல்லாமே ஆசியம் பரவிய பகுதிகள். நந்தி கிடைச்சது, இப்படிலாம் நிறைய சொல்லலாம். விநாயகர் சிலை கிடைச்சது அப்படின்னு நிறைய அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது, இதெல்லாம் மணிகள் கிடைத்தது, பாத்திரங்கள் கிடைச்சது, வாள், இதெல்லாம் நிறைய அன்றாடம் நாம் மேகசினில் பார்க்குறோம் அல்லது யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்னா 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே உலகம் முழுவதும் நம் தமிழர்கள் தான் பரவி இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் மேடை அமைத்து அங்கு ஒரு விநாயகரை அமைத்து விட்டால் அது ஆசீவக சித்தர்கள் வாழும் பகுதி அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இணக்கமாயிருவாங்க. அதுதான் நம்மளுடைய பழக்கமாக இருந்து நீர்நிலைகளுக்கு அருகில் அது விநாயகர் வைக்கப்பட்டது. உண்மை வரலாறு. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அக்ஷயா அறிவழகன், வானியல், ஜோதிடம் மற்றும் ஆசீவகம் ஆய்வு.